உள்ளங்காலிலிருந்து அப்படியே அந்த தொண்டைக்குழி வருமா இல்லையா? தொண்டைக்குழி வந்த பிறகு கடைசியில் யார் வந்துடுவா? மலக்குல் மௌத் ஹெட் வந்துடுவார். இஸ்ராயில் சொல்றோமா இல்லையா? இஸ்ராயில் என்பவர் மற்ற வானவர்கள் அந்த உயிர்களை தொண்டைக்குழி வரைக்கும் அப்படியே உறுதி எடுக்கின்ற பொழுது, தொண்டைக்குழி வந்த பிறகு அவருடைய வேலை ஹெட் வந்துடும், தலைமை வந்துடும். இஸ்ராயில் மலக்குல் மௌத் வந்துடுவாரு. மலக்குல் மௌத் வந்து தொண்டைக்குள் வந்து வெளியே பிடிங்கி எடுத்துருவார். இது இவருடைய பொறுப்பு. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். அப்போ உங்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது, அப்போ உங்களுக்காக வேண்டி சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய அந்த உயிர்களை அவர் கைப்பற்றுகிறார். இப்படியே கைப்பற்றிய பிறகு கடைசியில் நல்லவர்கள் தான் அவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும். நல்ல ஆன்மாவே நீ வெளியேறு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உனக்கு கிடைக்கட்டுமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கட்டுமாக என்று சொல்றான். கெட்ட மனுஷனாக இருந்தால் அவனுடைய உயிர் எப்படி எடுக்கப்படுகிறது அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? பல மாணவர்கள் வந்து அடி அடி போட்டு அடிக்கிறான். சில பேர் பார்க்கிறோம், இந்த கர்கரா சமயத்தில் கத்துவாங்க, நம்மளாம் கேட்டிருக்கிறோம். அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மாணவர்கள் பாவியாக இருந்தால் அவனுடைய உயிர் கொடூரமாக பிடுங்கப்படுகிறது. இப்படி கொடூரமாக பிடுங்கப்படுகின்ற பொழுது எல்லா மாணவர்களும் சேர்ந்து முகத்திலேயே அடிக்கிறாங்க. அவன் முகத்துல, அவனுடைய முதுகுல அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம சில பேர் கத்துவாங்க. மரண தருவாயில பாவியாக இருந்தால் அப்படி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த தொண்டைக்குழி வந்த பிறகு கைப்பற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு? மலக்குல் மௌத். நம்ம இஸ்ராயில் சொல்றோமா இல்லையா? இஸ்ராயிலுக்கு அந்த பொறுப்பு வந்துவிடும். இப்ப அவர் தான் அப்படியே கைப்பற்றி இறைவனிடத்துல கொண்டு போய் ஒப்படைப்பார். அப்ப மலக்குல் மௌத் ஹெட் 1, அவருக்கு அவருடைய தலைமையின் கீழே பல மாணவர்கள் இந்த மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்க்கிறாங்க. இஸ்ராயில் சொல்லுவோம், அவங்க மலக்குல் மௌத். இந்த மலக்குல் மௌத்தை எப்போ பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு அன்சாரி தோழருடைய தலைக்கு அருகாமையில அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் வருகை புரிந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யா மலக்குல் மௌத் உர்ஃபு பிசாஹிபி ஃபஇன்னஹு முஃமினுன். ஓ மலக்குல் மௌத்தே, இவர் எனது தோழர், இவர் மூமினு, இவர் இறையச்சமுடையவர், இவர் இறை நம்பிக்கையாளர், இவரிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குல் மௌத்திடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. உடனே அந்த மலக்குல் மௌத் சொல்றாரு, ஃபகால மலக்குல் மௌத் யா முஹம்மத் திப் நஃப்ஸன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அமைதி பெறுங்கள், நீங்கள் நிம்மதி பெறுங்கள். வகர்ரி ஐனன், நீங்கள் கண்குளிர்ச்சியாக இருங்கள். மலக்குல் மௌத் சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, ஃபஇன்னி பிகுல்லி முஃமினின் ரஃபீகுன். நான் ஒவ்வொரு முஃமினிடத்திலும் மென்மையாக நடந்து கொள்கிறேன். இந்த சஹாபிட்ட மட்டும்தான் இல்லை, மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன்டையும் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது நான் மிருதுவான முறையில், அழகிய முறையில் நடந்து கொள்வேன்.
அப்ப அந்த மலக்குல் மௌத் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷன் அவன் கிராமங்களில் வாழ்ந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவன் காடுகளில் வாழ்ந்தாலும் சரி, மலை பிரதேசங்களில் வாழ்ந்தாலும் சரி, அவன் நிலப்பரப்பில் வாழ்ந்தாலும் சரி, நீர்பரப்பு தீவுகள்ல வாழ்ந்தாலும் சரி, இந்த பூமி முழுவதும் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி, நான் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளைக்கும் நான் 5 தடவை அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். யார் சொல்றா? இஸ்ராயேல் சொல்றாரு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம கேட்கமா இல்லையா, பறந்து விரிந்த உலகத்தில் எப்படி வானவர் கைப்பற்றுவார் மனிதனுடைய உயிரை? ஒரே நேரத்தில் அட்டன் டயத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரணங்கள் நிகழ்கிறது, அப்படிதானே? எப்படி அவரால் செல்ல முடிகிறது? எப்படி நடக்க முடிகிறது? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. எல்லா மனுஷனும் சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, அவன் எங்க வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் நான் 5 தடவை பார்த்து கொண்டிருக்கிறேன். 5 தடவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப மூமினாக இருக்கிறான் அப்படின்னா தொழுகைக்கு வர்றோம், 5 நேரம் தொழுகைக்கு வருகிறோம். இப்படி தொழுகைக்காக வருகின்ற பொழுது வானவர் பார்க்கிறார், கண்காணிக்கிறார், எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாரு. இந்த இடத்துல இவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லா விலாசமும் அவருக்கு தெரியும், எல்லாமே அத்துப்பிடி. ஹதீசுகள்ல என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு தட்டு இருக்குது, ஒரு தட்டுல நாம சாப்பிடுறோம், அந்த தட்டுல சோறு இருக்குது. நாம அந்த சோறு எடுத்து எப்படினாலும் சாப்பிடலாம். முன்பகுதியில் இருக்கக்கூடிய சோறை எடுத்து சாப்பிடலாம், அல்லது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோறை எடுத்து சாப்பிடலாம், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சோறை எடுத்து சாப்பிடலாம், கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய சோறை எடுத்து சாப்பிடலாம், அப்படிதானே? ஒரு தட்டு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சோறை எடுத்து சாப்பிடுறது கஷ்டமா? எது நினைக்கிறோமோ அதை சாப்பிடுறோம். இதே போன்று தான் இந்த பூமி அவர்களுக்காக சுருட்டப்படுகிறது. மலக்குல் மௌத்துக்காக வேண்டி, மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி இந்த பூமி என்ன செய்யப்படுகிறது? அவர்களுக்காக சுருட்டப்படுகிறது. எதை போன்று அப்படின்னா தட்டை போன்று சுருட்டப்படுகிறது. இந்த பூமி என்பது அவர்களுக்கு தட்டு மாதிரி, நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு மாதிரி. அப்ப உயிர்களை கைப்பற்றக்கூடிய மாணவர்களுக்கு அப்படியே சுருட்டப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாருடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமோ அவருடைய உயிரை அவர் சிம்பிளான முறையில் கைப்பற்ற விடுகிறார். அவர் கஷ்டமே கிடையவே கிடையாது. 2 விஷயம் இருக்கிறது. மலக்குல் மௌத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, யாருடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமோ அவருடைய உயிரை கைப்பற்றுவார். ஆனா அதற்கு முன்னால் அவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. அல்லாஹ் எப்போது அறிவிப்பு வெளியிடுகின்றானோ அப்போதுதான் இவருக்கு மரணம் வருமே தவிர அதற்கு முன்னால இவருக்கு மரணம் வரும் என்ற அந்த ஞானம் மலக்குல் மௌத் என்பவருக்கு கிடையாது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மலக்குல் மௌத் இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? முஹம்மது அவர்களே, அல்லாஹ் மீது சத்தியமாக்க இந்த கொசு இருக்குதா இல்லையா, அந்த கொசுவினுடைய உயிரை கைப்பற்றுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்ன ஒன்றும் நடைபெறாது. ஒரு கொசுவினுடைய உயிரை கைப்பற்றுவதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னிடத்திலே வந்த பிறகுதான் நான் அதை கைப்பற்றுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யார் சொல்றார்? மலக்குல் மௌத் சொல்றார். இப்ப இந்த ஹதீஸை பார்த்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலக்குல் மௌத் என்பவர் மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுறாரு,
கொசு, பல்லி, பாச்சா, பாம்பு, ஊர்வன, நடப்பன, மிதப்பன, பரப்பன, அப்ப எல்லா உயிரினங்களுடைய உயிர்களையும் அவர் தான் கைப்பற்றுறாரா? இந்த ஹதீஸில் அப்படி தெரிகிறது. ஒரு கொசுவினுடைய உயிரை கைப்பற்றுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி எனக்கு வர வேண்டும், வந்த பிறகுதான் என்னால் கைப்பற்ற முடியும் சொல்றார். அப்ப இந்த ஹதீஸில் என்ன தெரிகிறது? மனிதர்களுடைய உயிர்களையும் அவர் கைப்பற்றுவார். மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் அவற்றினுடைய உயிர்களையும் அவர்தான் கைப்பற்றுவார் என்று இந்த ஹதீஸில் தெரிகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வானவர்கள் மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவர்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் இவைகளுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு வானவர்கள் சாட்டப்படல. அப்ப மற்ற உயிரினங்கள் அது வாழ்கிறது, அதனுடைய வாழ்க்கை என்பது தஸ்பீஹாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின் வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானங்களாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, வானத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அப்ப பூமியில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களும் என்ன செய்கிறது? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அப்ப அவைகள் தஸ்பீஹ் செய்வதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அவைகள் தஸ்பீஹ் செஞ்சா உயிர் வாழ்கிறது என்று அர்த்தம். அந்த உயிரினங்கள் தஸ்பீஹ விட்டுச்சு அப்படின்னா உயிர் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், அதற்கு வானவர்கள்லாம் தேவையில்லை என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப மனிதர்கள் இவர்கள் உயர்ந்தவர்கள். அப்ப இவர்களுடைய அந்த உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் அந்த ஒரு வானவருடைய தலைமையில் பல வானவர்கள், அவருக்கு பல உதவியாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் தான் மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள். நல்லவர்களாக இருந்தால், தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருந்தால், அப்ப அவர்களுடைய அந்த தொழுகையாளிகளுடைய அந்த உயிர்களை கைப்பற்ற வருகின்ற பொழுது அந்த மனிதனிடமிருந்து சைத்தான் விலகி விடுகிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னது? ஒரு வானவர் சாட்டப்பட்டிருக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சைத்தானும் சாட்டப்பட்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு சாட்டப்பட்ட அந்த சைத்தான் விலகி விடுகின்ற பொழுது யாருக்கு மரணமாகிறதோ அப்படிப்பட்ட மூமினுக்கு அவருக்கு பக்கத்துல மலக்குல் மௌத் என்ன சொல்றார் தெரியுமா? அவருக்கு தல்கீன் சொல்லி கொடுக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. இது நமக்கு தெரியாது. நல்லவர்களாக இருந்தால் அப்ப உயிர் பிரிகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பார்கள். இந்த தல்கீன், இந்த ஞாபகம் ஊட்டுறது, எடுத்து கொடுக்கிறது, இது யாருடைய வேலை? மலக்குல் மௌத்துடைய வேலை. கடைசியா உங்களுக்கு உயிர் போக போகிறது, நீங்க தல்கீன் சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது அப்ப ஒரு மூமினான மனிதர் அவர் உயிர் பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த நிலைமையில் சொல்லுவார். கெட்டவனாக இருந்தால் தல்கீன்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கெட்டவன், பாவி, இவனுடைய உயிர் போகின்ற பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? ஐயா அப்படின்னு கத்துவான். வாயிலிருந்து அல்லான்னு வராது, வாயிலிருந்து ஆண் கத்துவான். அந்த வேதனை தாங்க முடியாது. ஹதீசுகள்ல வருகிறது. அப்போ மோசமான முறையில அந்த மலக்குல் மௌத் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, தல்கீன்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களே. அப்ப இப்படி கடுமையான முறையில இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது சூரத்து ஹாமீம் சஜ்ஜல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டு சும்மஸ்தகாமு
அதிலே யார்கள் நிலைத்து நிற்கிறார்களோ, ஈமான்ல நிலைத்து நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்துல வானவர்கள் இறங்கி வர்றாங்க. உயிர் பிரிகின்ற சமயத்தில் என்ன செய்றாங்க? வானவர்கள் இறங்கி வந்து, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம். வானவர்கள் சொல்றாங்க, உங்க உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறோம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நாங்கள் நன்மாராயம் சொல்லுகிறோம். அப்பமே தெரிஞ்சிடும், நல்லவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்ற வருகின்ற பொழுது நமக்கு சுப செய்தி சொல்லுவார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன விழும்? அடி, முகத்திலே அடி விழும். அதான் கத்துறான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அவனால் பேச முடியாது. இறக்கிற சமயத்தில் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இறக்கிற சமயத்தில் அவனுக்கு கண்ணு கெட்டிய தூரத்தில் வானவர்கள் படைசூழ்ந்து நிற்கிறார்கள். கெட்டவனாக இருந்தால் அப்போ உனது வருகை கெட்ட வருகையாக இருக்கட்டும், உனது மரணம் கெட்ட மரணமாக அமையட்டும் என்று சொல்லி முகத்தில் அடிக்கிறதுனால தான் சில பாவிகள் உயிர் பிரிகின்ற சமயத்தில் அவர்கள் ஆவோ என்று கத்துகிறார்கள். இன்னொரு செய்தி வருகிறது, காபுல் அஹ்பார் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி, அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் வாழ்றான், ஒரு ஏரியாவில் வாழ்றான் அப்படின்னா அந்த மனுஷன் எந்த வீட்டில் வாழுகிறானோ என்ற ஒரு செய்தி, என்ற ஒரு தகவல் மலக்குல் மௌத்துக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 7 தடவை அவர் பார்க்கிறார். நல்லவனாக இருந்தாலும் சரிதான், கெட்டவனாக இருந்தாலும் சரிதான், 5 தடவை என்று வருகிறது. இவர் அறிவிக்கக்கூடிய செய்தியில ஒவ்வொரு நாளைக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, மூமினாக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, மலக்குல் மௌத்து நாம எந்த ஏரியாவில் எந்த வீட்டில் இருக்கிறோமோ அந்த செய்தி அந்த ஆளை மலக்குல் மௌத்துக்கு எத்தனை தடவை தெரியும்? 7 தடவை தெரியும். இப்படி 7 தடவை தரவா தெளிவா தெரிகின்ற காரணத்தினால்தான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு உடனடியாக வானவர்கள் செல்லுகிறார்கள். அப்ப வானவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறான் அல்லாஹ்விடத்துல. என்ன கோரிக்கை? மலக்குல் மௌத் தலைமையில இந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவர்கள், யா அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டிய, மனிதனுடைய உயிரை கைப்பற்ற நான் போகின்ற பொழுது என்னை கண்டாலே ஏசுவானே, என்னை கண்டாலே பேசுவானே, வந்துட்டாயான என்று என்னை கண்டால் ஏசுவார்களே, அப்ப இவர்களுடைய பழிப்புக்கும் அப்ப இவர்களுடைய ஏச்சுக்கும் நாங்கள் ஆளாக வேண்டுமா? வானவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அந்த மரணத்திற்கு என்று சாட்டப்பட்ட அந்த வானவர்கள் கேட்ட பொழுது அப்ப அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஒரு மனுஷனுக்கு மரணம் வரும் பொழுது ஏதாவது நோயை கொடுப்பேன், ஏதாவது துன்பத்தை கொடுப்பேன், ஏதாவது கவலையை கொடுப்பேன், ஏதாவது சங்கடத்தை கொடுப்பேன். அந்த நோயை கொடுத்து அப்படியே இருக்கின்ற பொழுது, மரணத்தின் விளிம்பில் செல்லுகின்ற பொழுது, அப்போ உங்களுடைய பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அப்ப யாரும் உங்களை பத்தி பேச மாட்டார். ஏதோ நோயில படுத்த படுக்கையா இருந்தாரு, அவருடைய உயிரை நல்லா கைப்பற்றிட்டான், இப்படிதான் பேசுவாங்க. ஏதோ போனாரு, விபத்துல இறந்துட்டாரு, அப்ப இப்படித்தான் பேசுவார்கள், உங்களை பத்தி பேச மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் உயிரை கைப்பற்ற நாடிவிட்டால் ஏதாவது நோயை கொடுப்பான், கொரோனாவில் இறந்து போயிட்டான் அல்லது அட்டாக்கில் இறந்து போயிட்டான், இப்படிதான் பேசுவாங்க. வானவர் அவர் படிச்சுட்டு போயிட்டான்னு பேச மாட்டாங்க. அப்ப கண்டி நீக்கவர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய தலைமையில அப்படியே கரெக்டாக நடைபெறுகிறது. யாராக இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதனை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதற்கு முன்னாலேயே ஒரு மனுஷனுக்கு நம்ம உயிர் போகு நல்லவர்களுக்கு தெரியும், கெட்டவர்களாக இருந்தால் அதற்கு முன்னால சோதனை வேதனை. அந்த வானவர் வருகின்ற பொழுது வருவார், நான் முன்னாலேயே உணர்த்தினேன், நீ படுத்த படுக்கையா இருந்த, அப்போதாவது திருந்தினியா, அப்போதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னியா, அப்போதாவது தஸ்பீஹ் ஊட்டினியா,
அப்போதாவது தௌபா செஞ்சியா, கடைசி கட்ட வரைக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறான், இந்த தொண்டை குழியில உயிர் வருகின்ற பொழுது அந்த நேரத்துல தான் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதுக்கு முன்னால கடைசியாக நாம இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது சில அடையாளங்கள் நடக்கும், சில நோய்கள் வரும். படுத்த படுக்கையா இருப்போம், அது வரைக்கும் தொழுவாதவன், அது வரைக்கும் நோம்பு நோக்காதவன், அது வரைக்கும் துவா செய்யாதவன், இஸ்திக்பார் கேட்காதவன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எப்பா கடைசி நேரம், சரி நம்ம மரணம் எப்போ சொல்ல முடியாது, அப்போ அந்த நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டு யாரெல்லாம் என்னை காப்பாற்றினா எல்லாம் மன்னிப்பாங்க. தொழுவு இருக்கவே மாட்டான், நோம்பு வச்சிருக்கவே மாட்டான், இணை வைக்காம இருக்கணும், அவ்வளோதான். கடைசி நேரத்தில் யாரெல்லாம் தொழலாம் மன்னிச்சிடலாம், எனது பாவத்தை மன்னிச்சிரு, இனிமேல் நான் திரும்பி மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டான், தப்பிச்சுட்டான். அப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை வானவர்கள் உணர்த்துகிறார்கள். நோயின் மூலமாக, ஏதாவது விபத்தின் மூலமாக, படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு ரெடியா இருந்துக்கோ, உயிர் போக போகுது, நான் வருவேன், நான் வந்து உயிரை கைப்பற்றுவேன், அதுக்கு முன்னால செய்யறதை செஞ்சுக்கோ என்று அல்லாஹ் சில வாய்ப்புகளை, சில சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்குறான். மனுஷன் கடைசி வரைக்கும் துணியான்னு போறான். நல்லவனா தப்பிச்சுக்கிட்டான், கெட்டவனா கடைசி நேரத்திலையும் சாவர நேரத்திலையும், கடைசியில பார்த்தா ஒரு ரூபா வைக்கிறாங்கன்னா சாவர நேரத்தில் துட்டுக்கான ஆசை மனுஷனுக்கு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த நிலைமையிலிருந்து இது மாதிரியான இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு படிப்பனையாக இருக்கிறது. கடைசியில் இந்த வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிற பொழுது உண்மையிலா ரப்பிக்கும் துணிஞ்சாவோ, எல்லோருமே உங்களது ரட்சகன் அளவிலே நீங்கள் மீட்டி கொண்டு வரப்படுவீர்கள். எல்லாம் என்கிட்ட தான் வரணும். நீ செத்து போனாலும் உன்னுடைய உயிர் என்கிட்ட தான் வரணும், எங்கேயுமே செல்ல முடியாது என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். எனவே மலக்குள் மௌத்து மூமின்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது மென்மையாக நடந்து கொள்கிறார். பாவிகளிடத்திலே அடிதடியில ஈடுபடுகிறார் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ்விற்கு பயந்து உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதுதான் முடிவை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது, வாழ்வை கொண்டு அல்ல. கடைசியில முடிவு நல்ல மரணமாக இருக்க வேண்டும், முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது முடிவையும் நமது மரணத்தையும் நல்ல முடிவாக்க, நல்ல மரணமாக்க நமக்கு தரட்டுமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா